ஹலோ ட்ராவலர்ஸ், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பல கோவில்களுக்கு போய் அந்த கோவிலோட வரலாறு என்ன, அந்த கோவிலுக்கு கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் இருக்க வேண்டுதல்கள் என்னென்ன, அந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். அந்த வகையில் நம்மளோட இந்த சீரிஸ் வந்து எந்த கோவிலை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் மட்டும் கிடையாது, ஒரு மாவட்டத்தில் இருக்க கோவிலை பற்றி தான் இந்த சீரிஸ் வரப்போகுது. இந்த சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க பல கோவில்களை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவும் வரலாறையும், அந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அந்த கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்திருக்க கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலோட நம்பிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் வந்து அவங்க முன்னோர்கள் வந்து இங்கே தேனியாக இருக்கிறதா வந்து நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் இருக்க தீர்த்தத்தில் தான் வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த தீர்த்தத்தில் குடித்ததுனால முன்னொரு காலத்தில் வந்து ஒரு அரசரோட வயிற்று வலியே சரியாக இருக்குது. இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலேருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தேனிமலைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் பஸ்ஸுலையோ இல்லை பைக்லையோ வர்றீங்க அப்படின்னா லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து காரையூர் வழியாக பொன்னமராவதி போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா தேனிமலையில் இறங்கிக்கலாம். நீங்கள் குளிபிறை பனையப்பட்டி வழியாக வர்ற பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா தேனிமலை வராது. அதனால் நீங்கள் காரையூர் வழியாக வர்ற பஸ்ஸில் ஏறிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த கோவிலுக்கு வந்து மிகவும் பழமையான வரலாறு இருக்குது. இந்த கோயிலில் ஒரு சுனையும் இருக்குது. முன்னொரு காலத்தில் இந்த இடம்லாம் வந்து பயங்கரமான காடாக தான் இருந்திருக்கு. அப்படி காடாக இருக்கிறப்போ ஒரு அரசர் வந்து இங்கே வேட்டைக்கு வந்திருக்காரு. அவர் வேட்டைக்கு வந்தப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தவொன்னே தீராத வயிற்று வலி வந்திருக்கு. அந்த வயிற்று வலி வந்தோன்னா அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்றே தெரியல. அப்படி இருக்கிறப்ப இந்த பகுதியில் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு சிறுவன்கிட்ட போய் இவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த சிறுவன் சொல்லியிருக்கான், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் வந்துட்டு நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இவர் வயிற்று வலி சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த அரசரோட வந்து படைகளும் வந்து அந்த சுனையில இருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. உடனே அவருக்கு வயிற்று வலியும் முருகன் அருளால் நின்றுச்சு. அந்த அரசருக்கு வயிற்று வலி சரியானதுக்கு அப்புறமேட்டு அந்த அரசர் தான் வந்து இந்த முருகன் கோவிலை கட்டியிருக்காரு. அடுத்ததாக இந்த கோவிலுக்கு ஏன் தேனிமலை அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பல சித்தர்களும் முனிவர்களும் இந்த மலையில் வந்து தவம் இருந்து முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் வாழ்கிற மக்களோட நம்பிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட முன்னர்கள் பாவம் செய்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் இங்கே தேனீக்களாக வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னமுமே பல சித்தர்களும் முனிவர்களும் தேனி ரூபத்தில் வந்து முருகனை வந்து வழிபடுறதா நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து தேனிமலை அப்படிங்கிற மாதிரி பெயர் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கும் இங்கே இருக்கிற தேன் கூட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் மலை ஏறும்போது படிக்கட்டுகள் வந்து ரொம்ப நெருக்க இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக உட்காந்து போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற ஆரம்பித்தோடனே வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு முதல் கடவுளான வந்து விநாயகர் பெருமானை பார்க்கலாம். நம்ம விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சுனை இருக்குது. இந்த சுனையை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சுனை வந்து சரவண பொய்கை சுனை கிடையாது. சரவண பொய்கை சுனைக்கு நீங்கள் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கட்டுக்கு கீழே போகணும். இப்படி போய் கொஞ்சம் இந்த இடம் வந்து பாதை வந்து கொஞ்சம் இந்த இடத்துக்கு பாதை போடலை. ஸோ ஒத்தையடி பாதை மாதிரி தான் போகுது. முள்ளுகிள்ளு இருக்கும், பார்த்து நடந்து வாங்க. ஸோ இது வழியாக போனீங்க அப்படின்னா சரவண பொய்கை சுனையை வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பாதை நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முள்ளு குத்துது. ஸோ இப்படி வந்தீங்க அப்படின்னா சரவண பொய்கை சுனையை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கேயே எழுதியிருக்கு சரவண பொய்கை சுனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுனையில இருந்து தான் வந்து அரசருக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அரசரோட வயிற்று வலி வந்து சரியாக இருக்குது. இந்த சுனையில் வந்து எப்பயுமே தண்ணி வத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து மீன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சுனையில் வந்து நீங்கள் கால் வைக்கிறப்போ பாசிகள் நிறையா இருக்குது. வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் கால் எடுத்து வைங்க. சின்ன குழந்தைங்களை எதுவும் இதில் விளையாட விடாதீங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வழுக்குது பயங்கரமாக. முருகா, அந்த மலை பாருங்கள், தேனிமலை எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தேனிமலையை சுற்றியுமே வந்து வேலி போட்டிருக்காங்க. அந்த சைடு போக முடியாது. முன்னாடிலாம் அப்படி வேலி போடலை. இந்த ஊரில் நடக்கிற மஞ்சட்டு பயங்கரமான ஃபேமஸ். தேனிமலை மஞ்சட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தேனிமலைன்னு சொல்கிறோம், ஆனால் இது வரைக்கும் ஒரு தேன் கூட்டை கூட இன்னும் பார்க்கல. மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ புதுசாக கட்டின படிக்கட்டு தான். இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த பாருங்கள், இந்த பாறையிலே செதுக்கின படிக்கட்டு தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படிக்கட்டுகள்.
நீங்கள் மலை வந்து ஏறுறது கொஞ்சம் பெரிய மலையாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஏறுனதுக்கு அப்புறமேட்டு வியூ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பரம்பு மலை, பாரியாண்ட பரம்பு மலை, இப்போ பிரான் மலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மரம் மறைச்சிருக்கு அங்கிட்டு தெரியும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காஞ்சாத்து மலை தெரியும். ஸோ அற்புதமான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்க இந்த தேன் கூட்டிற்கும் இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க கொம்பு மலையில் தேன் வந்து ரெகுலராகவே வந்து கூடு கட்டும். அப்படி தேன் கூடு கட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்து இந்த ஏரியா விவசாயிகள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இருக்க இந்த தேன் கூடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேன் கூடு ஐப்பசி மாதம் அவங்க செக் பண்ணுறப்ப 3 தேன் கூடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையுமே மழை நல்லா பொழிஞ்சு விவசாயம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், 2 தேன் கூடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா விவசாயம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னும், ஒரு தேன்கூடு இருந்துச்சு அப்படின்னா விவசாயமே வந்து மழை வந்து பொய்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்புகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எப்பயுமே வந்து வருஷம் 3 தேன்கூடு கட்டிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற மாதங்கள்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. மெயினாக அந்த ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக வந்து 3 தேன்கூடு கட்டியிருந்தால் தான் வந்து அவங்க வந்து நிலத்தையே வந்து உழுக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. அதனாலேயே இங்கே இருக்க எந்த தேன்கூட்டையுமே வந்து யாருமே தொட மாட்டாங்க, அதுலேருந்து தேன் எடுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேன்கூட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட முன்னோராக நினைக்கிறாங்க. அவங்க முன்னோர்கள் வந்து பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தேனியாக மாறி இங்கே வந்து முருகன்கிட்ட வந்து அருள் பெற்று அதுக்கப்புறம் தான் மோட்சம் பெறதா நினைக்கிறாங்க. அதனாலையுமே வந்து இந்த தேன்கூட்டை தொட மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பல சித்தர்களும் முனிவர்களும் இந்த தேனிமலையில் வந்து தவம் இருந்து முருகனோட அருள் பெற்று மோட்சம் பெற்றிருக்காங்க. அவங்க இன்னமுமே இங்கே தேனீக்களாக வந்து முருகனை வழிபடுறதான நம்பிக்கையும் இங்கே இருக்குது. அதனாலேயே யாருமே வந்துட்டு தேன் கூட்டை வந்து கை வைக்கிறதே கிடையாது. இங்கே இருக்க தேனீக்களையோ தேன் கூட்டையோ கை வைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்க தேனீக்களும் எந்த மனிதர்களையும் கொட்டுறது கிடையாது. நீங்கள் மேலே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா குடி தண்ணீர் இருக்குது. இதில் வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணியாகவே வருது. ஸோ இதை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா படி ஏறையில் தண்ணி வந்து பயங்கரமாக தவிக்குது. படியேற கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், தேன்கூடு இருந்தால் ஒரு தேன்கூடு இருக்குது, இந்த சைடு ஒரு தேன்கூடு இருக்குது. இந்த மாதிரி நிறையா தேன்கூடுகள் வந்து நம்மளால் இங்கே மலை ஏறணுன்னே வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த தேன்கூடுகளில் வந்து இதில் இருக்க தேனீக்களை தான் வந்து முன்னோர்களாகவும் சித்தர்களாகவும் வந்து சொல்கிறாங்க. தேனீக்கள்லாம் மலை தேனி அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்குது. கதவெல்லாம் வந்து நல்லா லாக் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஃபைனலாக நம்ம சாமி தரிசனத்தை முடிச்சிட்டோம். முருகன் பார்த்தீங்க அப்படின்னா 6 முகத்தோடையும் 12 கைகளோடையும் வள்ளி தெய்வானையோடையும் சூப்பராக காட்சி கொடுத்தாரு. சாமி தரிசனத்தை ரொம்ப பக்கத்துலேயே இருந்து முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து நார்மல் டேஸில் வந்ததுனால அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. அதே மாதிரி இந்த கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே வரல, இது பிரைவேட்டாக தான் இருக்குது. இங்கே கொண்டாடப்படுற விழா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க, சூரசம்ஹாரம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க தேனிமலை மஞ்சட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மஞ்சு விரட்டு. கோயிலோட ஓப்பனிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7:30க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பி வந்துட்டு உச்சிகால பூஜை முடிஞ்சோன்னே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் 4:30 to 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. நைட் 8 மணி வரைக்குமே வந்துட்டு கோயில் திறந்துருக்கு. ஸோ இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சாமி பார்த்துட்டு போயிடலாம். இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் பெரிய லெவலில் கிடையாது, சின்ன சின்ன கையேந்தி பவன் மாதிரியான ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து ரூம்ஸ்லையும் தங்க முடியாது. நீங்கள் வந்து இங்கே ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க கொப்பனாப்பட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா வெங்கலமேடு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரூம்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொப்பனாப்பட்டியில் ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் பொன்னமராதி போயிட்டீங்க அப்படின்னா ரூம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இங்கேருந்து பொன்னமராதி ஜஸ்ட் 7 kilometers தான். ஸோ நீங்கள் அங்கே தங்கி நீங்கள் இங்கே வர்றது அப்படின்னாலும் வரலாம். ஃபைனலாக புதுக்கோட்டை மாவட்டத்தோட தேனிமலை கோவிலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்ததாக என்ன கோவில் போக போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த புதுக்கோட்டை சீரிஸை நம்ம தனியாக பிளேலிஸ்ட்டாகவே போட போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோவில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அந்த கோயிலே நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க அடுத்த கோயிலுக்கு போகலாம்.